வணக்கம், வணக்கம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில ஸ்ட்ரைக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில வந்திருக்க அண்மை செய்திகள பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்குறோம். அது மட்டுமே கிடையாது. நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு? புதிய 2024 டிஎன்எஸ்டிசி உடைய அறிவிப்பு என்ன ஆயிற்று? இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 2023ல நேரடி நியமனங்கள் மூலமாக டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான தேர்வுகள் எல்லாமே வைக்கப்பட்டது. அந்த தேர்வுடைய ரிசல்ட் டிசம்பர் மாதத்துல வெளியிட்டாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்குடைய ஒரு ஃபைனல் லிஸ்ட் அவுட் நமக்கு வெளியிட்டாங்க. இந்த நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுல என்னதான் கேள்விகள் கேட்கப்பட்டது? இதுல எப்படி ரேஷியோ 1:3 என்ற ரேஷியோல ஒரு பணிக்கு 3 பேர் வந்து இன்டர்வியூக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. இந்த அழைக்கப்பட்டவர்களுடைய பட்டியலும் எந்தெந்த தேதிகள்ல எங்கெங்க நடக்குன்ற பட்டியலும் நம்ம ஆல்ரெடி முந்தைய வீடியோக்குள்ள போட்டிருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல தற்சமயம் நேரடியாக நேர்காணல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்ட அழைப்பாணை நிறைய பேத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 21லேருந்து 25 மார்க் இருக்கு. அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அழைப்பாணை வரவே இல்ல அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு பிறகு 2ஆம் கட்ட அழைப்பாணை அவர்களுக்கும் கிடைக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். 2024ல டிரைவர், கண்டக்டர், ஏஇஜே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கும் மேற்பட்ட ஒரு புதிய வேக்கன்ஸீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில வர இருக்கு. இந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்த அணுகி டிரைவிங் லைசென்ஸ், கண்டக்டர் லைசென்ஸ், முதலுதவி சான்றிதழ் அனைத்தும் எடுத்து தயார் நிலையில உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா போக்குவரத்து கழகத்துல அதிகப்படியான பேர் வந்து விரும்புறது டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் தான். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல தற்சமயம் ஸ்ட்ரைக் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால தற்காலிக ஓட்டுநருக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ தற்காலிக ஓட்டுநருக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியா உங்க அருகாமையில் இருக்கிற டிப்போ அணுகுனாவே போதுங்க. ஸோ அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஸ்ட்ரைக் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை நியமிக்க ஒரு திடீர் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் எடுக்க போகிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக்கால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை நியமிக்க ஒரு முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். அதில் ஒரு நல்ல முடிவு எட்டுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.